கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வேத வசனம் யோபு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களும் அவர் செய்கிறார். He does great things and unsearchable marvelous things without number. Job 5:9. இது நம்ம சின்ன கதையா பார்த்துடலாமா? அனிகா ஒரு முக்கியமான நிகழ்ச்சிக்காக நகரத்துக்கு விரைந்து வந்தாளா. அவ மெட்ரோ ஸ்டேஷனுக்கு சீக்கிரமே வந்துட்டாளா. பிளாட்ஃபார்ம்ல ரயிலுக்காக காத்து கொண்டிருந்தாளா. 2 நிமிடங்கள்ல ரயில் வரும்னு காட்டியதான். அந்த நேரத்துல ஒரு அறிவிப்பு வந்ததான், சில பிரச்சனைகளால அடுத்த மெட்ரோ தாமதமா வருதுன்னு. அனிகா ரொம்பவே கஷ்டப்பட்டாளாம். ஏன்னா அவளுக்கு தாமதமே பிடிக்காதான். ஒரு பெஞ்சில் அமர்ந்து கவலைப்பட்டாளாம். அப்ப அருகில் இருந்த ஒரு சிறுவன் அவன் செய்த காகித விமானத்தை அவ கையில கொடுத்தானா. அனிகா சிரித்து கொண்டே பார்த்தாளாம். அந்த சின்ன செயல்ல அவளோட கோபம் கொஞ்சம் குறைந்ததான். 10 நிமிடங்களுக்கு அப்புறம் மறுபடியும் அறிவிப்பு வந்ததான், இந்த வழி தொடர்ல மெட்ரோ ரயில் ஓட்டம் தற்காலிகமா நிறுத்தப்பட்டுள்ளதுன்னு. எல்லாருமே ரொம்பவே கஷ்டப்பட்டாங்களாம். அனிகாவின் மனசு ரொம்பவே உடைந்ததாம். இன்னைக்கு எல்லாமே தவறா நடக்குதுன்னு சொல்லிட்டு அவ நினைத்தாளாம். சில நிமிடங்கள்ல அவளோட மொபைல்ல ஒரு செய்தி அலர்ட் வந்ததாம். முந்தைய ஸ்டேஷன்ல ரயில் பிரேக் சிஸ்டத்துல கோளாறு கண்டுபிடிக்கப்பட்டது. ஒரு பெரிய விபத்து தவிர்க்க மெட்ரோ இயக்கம் நிறுத்தப்பட்டதுன்னு வந்ததாம். அனிகா உறைந்து போனாலாம். அவ ஏற வேண்டிய ரயில்ல தான் இந்த ஆபத்து இருந்ததுன்னு உணர்ந்தாளாம். அந்த நேரத்துல அவ எண்ணினாலாம், இந்த தாமதம் பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு தான். கையில் இருந்த அந்த சின்ன காகித விமானத்தை பார்த்து மெதுவா சொன்னாலாம், நான் புரியாத விஷயங்களையும் தெரியாத வழிகளிலும் கண்டு கொள்ள முடியாத அதிசயங்களையும் கடவுள் செய்கிறார்னு. நமக்குமே தாமதம் போல தோன்றும் பல விஷயங்கள் ஏசப்பாவின் பாதுகாப்பு என்னும் மறைமுக அதிசயங்களாக நடந்து கொண்டிருக்கும். அவருடைய செயல்கள் எண்ணி முடியாதவைகளும் புரிந்து கொள்ள முடியாதவைகளுமா இருக்கும். ஆனா அந்த அதிசயம் நடக்கும்போது தான் நம்ம எவ்வளோ பெரிய ஆபத்துல இருந்து மீண்டு வந்திருக்கோம் நம்மளுக்கு புரியும். ஆமேன்.